நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்ஹத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். மேல் மாகாணத்தில் வெளியேறும் நபர்களிடம் தொடர் ஆன்டிஜென் பரிசோதனைகள். பார்க் அண்ட் ரைட் பஸ் சேவை இன்று முதல் ஆரம்பம். தொடர் மழையுடனான காலநிலை, வெள்ளத்தினால் பாதிப்படையும் மக்கள். இந்தோனேஷியாவில் நில அதிர்வு, 34 பேர் பலி. இவை முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். கொழும்பு நகரிலும் அதனை அண்டியுள்ள பிரதேசங்களிலும் நிலவும் வாகன நெருக்கடிக்கு தீர்வாக முன்னெடுக்கப்பட்டுள்ள பார்க் அண்ட் டிரைவ் சிட்டி பஸ் சேவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இன்று ஆரம்பமானது. வாகன ஒழுங்குபடுத்தல், பஸ் சேவை, ரயில் பெட்டி மற்றும் மோட்டார் வாகனத்துறை ராஜாங்க அமைச்சின் வழிநடத்தலின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபை இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. சுபீட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய பரீட்சார்த்த செயற்திட்டமாக இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொட்டாவ மாக்கும்பர பலநோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்திலிருந்து இந்த பஸ் சேவை ஆரம்பமானது. நாளாந்தம் காலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த பஸ் சேவையில் 64 பஸ் வண்டிகள் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளன. இந்த செயற்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த நோக்கில் 200 சொகுசு பஸ் வண்டிகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சர் காமினி லோககே முன்வைத்த பிரேரணைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சேவைக்கு சாதாரண பஸ் கட்டணத்தை விட 2 மடங்கு அதிகமாவதுடன் ஆசனங்களின் அளவிற்கு மாத்திரம் பயணிகள் ஏற்றப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் வாக்காளர் இடாப்பிலிருந்து 7727 வாக்காளர்கள் நீக்கம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுதீன் நியாயம் கோரி தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து புத்தளம் மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொத்தனி வாக்களிப்பு முறையூடாக தமது மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவால் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட அதிகமானவர்களின் வாக்காளர் பதிவை மன்னார் உதவி தேர்தல் ஆணையாளரும் அதிகாரிகளும் சேர்ந்து திட்டமிட்டு வாக்காளர் இடாப்பிலிருந்து நீக்கியுள்ளனர். எனவே அவர்களது வாக்குகளை மீள அந்தந்த கிராமங்களில் பதிவதற்கு ஆவணம் செய்யுமாறு தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றின் மூலம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வாக்காளர்கள் அனைவரும் மீள்குடியேற்றத்துக்காக சொந்த மண்ணுக்கு சென்று தமது பூர்வீக பிரதேசங்களில் தங்களுக்கான கொட்டில்களையோ அல்லது தற்காலிக இருப்பிடங்களையோ அமைத்த பிறகு அங்கு கல்வி, சுகாதார, வர்த்தக நடவடிக்கைகளில் குறைபாடு மற்றும் இருப்பதற்கு ஒழுங்கான வீடுகள் இல்லாமை போன்ற காரணங்களினால் மீள்குடியேற்ற இடங்களில் இருந்து தற்காலிகமாக மீண்டும் புத்தளத்துக்கு வந்திருக்கின்றனர். இவர்கள் மீள்குடியேறுவதற்கு பிரதேசங்களில் உரிய வசதிகள் கிடைத்தவுடன் மீண்டும் அங்கு செல்வதற்கு விருப்பத்துடன் இருக்கின்றனர். அவ்வாறு ஆர்வத்துடன் இருக்கின்றவர்களின் வாக்குப்பதிவுகளை பலவந்தமாக நீக்கியமை மிகவும் பாரதூரமான மனித உரிமை மீறலாகும். நாட்டின் பிரஜை ஒருவருக்கு வெவ்வேறு இடங்களில் வீடுகள் இருப்பதற்காக சொந்த மாவட்டத்தில் உள்ள வாக்காளர் இடாப்பை மாற்ற முடியாது. கொழும்பில் வசிக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மெதமுல்லனவையில் வாக்களிக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் அத்தனகல்ல மற்றும் பொலனறுவியிலேயே வாக்களிக்கின்றனர். அவர்களுக்கு இவ்வாறான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்றால் ஏன் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு புத்தளத்தில் வாழும் சாதாரண மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியாது? எனவே இவ்வாறு தடுக்கப்பட்ட மன்னார் பிரதேச சபை 2618, முசலி பிரதேச சபை 3452, மாந்தை மேற்கு பிரதேச சபை 1217, நானாட்டான் பிரதேச சபை 457, மன்னார் பிரதேச சபை 342 வாக்காளர்களையும் சொந்த மாவட்டத்தில் வாக்களிக்க ஆவண செய்யுமாறும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதுதீன் தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரியுள்ளார். நாளை அதிகாலை 5 மணி முதல் முடக்கப்பட்ட சில பிரதேசங்கள் விடுவிக்கப்படுகின்றன. அதற்கமைய எஹலியகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 5 கிராம சேவகர் பிரிவுகளும் பாணந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 675வது தொட்டவத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவும் பேர்வலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மக்குண கிழக்கு மற்றும் மக்குண மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு என்பன நாளை அதிகாலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 250ஐ தாண்டியுள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் பல பாகங்களிலும் தொடர் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இன்று மாலை 6:30 மணி வரையில் புதிதாக 320 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 317 பேர் பேலிகுட கோவிட் கொத்தோடு தொடர்புடையவர்கள். 3 சிறைச்சாலை கோவிட் கொத்தணிகள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 6709 அமைந்துள்ளது. இன்றைய தினம் 512 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் 51,219 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 44,259 பேர் குணமடைந்துள்ளனர். 251 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட நபரொருவர் நேற்று மதியம் வைத்தியசாலையிலிருந்து தப்பித்த நிலையில் குறித்த நபரை பாதுகாப்பு தரப்பினர் மடக்கி பிடித்துள்ளனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் கோவிட் தொற்றாளர் ஒருவருக்கு உதவியாக அவரது மகன் குறித்த விடுதியில் தங்கியிருந்து உதவிகளை மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் குறித்த உதவியாளரான மகனுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையின் போது அவருக்கும் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. குறித்த விடயத்தை அறிந்த உதவியாளரான மகன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் தனிமைப்படுத்தல் விடுதியிலிருந்து தப்பித்து சென்றுள்ளார். இதனை அடுத்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்ட வைத்தியசாலை நிர்வாகம் பாதுகாப்பு தரப்பினரின் உதவியோடு நேற்று மாலை மன்னார் எழுத்தூர் பகுதியில் வைத்து இவரை மடக்கி பிடித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் ஜனவரி மாதம் இன்று வரை 21 பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 17 பேர் எழுந்தமானமான பரிசோதனை சமூகத்தில் மேற்கொள்ளப்பட்ட போதும் எஞ்சிய 4 பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை மன்னார் நகர பகுதி மற்றும் கடைத்தொகுதிகளில் எழுந்தமானமான PCR பரிசோதனைகள் தொடர்ச்சியாக நடத்தப்படுகின்றது. நேற்று முன்தினம் 452 பேருக்கு மன்னார் நகர் பகுதியில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு மாதிரிகள் அபேக்ஷா மற்றும் கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. முடிவுகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக நாவலப்பிட்டி நகர வர்த்தக நிலையங்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளன. நாவலப்பிட்டி பொது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்குட்பட்ட பகுதியில் 16 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானதை அடுத்து நாவலப்பிட்டி வர்த்தக சங்கத்தினர் இத்தீர்மானத்தை எடுத்துள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 670 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 663 பேர் பேலியகுட கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள். 7 பேர் சிறைச்சாலை கோவிட் கொத்தில் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 214 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவிசாவளையில் 10 பேரும், மகரகமவில் 11 பேரும், தெஹிவளையில் 9 பேரும் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 116 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நீர்கொழும்பில் 14 பேரும், வத்தலையில் 14 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் களுத்துறை மாவட்டத்தில் 37 பேரும், கண்டி மாவட்டத்தில் 90 பேரும், காலி மாவட்டத்தில் 30 பேரும், அம்பாறையில் 11 பேரும், குர்நகலியில் 17 பேரும், கேகாலியில் 52 பேரும், ரத்னபுரியில் 15 பேரும், மாத்தறையில் 19 பேரும், வவுனியாவில் 10 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 2 பதிவாகியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 13 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 11 பேரும், திருகோணமலையில் 3, ஹம்பாந்தோட்டையில் 5, மன்னாரில் 5, யாழ்ப்பாணத்தில் 5, மொனராகலையில் 8 பேரும், பதுளையில் 1 பதிவாகியுள்ளனர். தும்மலசூரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதான ஆணொருவர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட் நிமோனியா மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. கல்கம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதான ஆணொருவர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட் நிமோனியா மற்றும் சிறுநீரக நோய் நிலை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. காலி ஜின்தொட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 57 வயதான பெண்ணொருவர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட் தொற்று மற்றும் சிறுநீரக நோய் நிலை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதான ஆணொருவர் ஐடிஎச்சில் கோவிடிற்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட் தொற்று மற்றும் குருதி உறைதல், குருதி நஞ்சானமை மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. மேல் மாகாணத்தில் இருந்து வெளிப்பிரதேசங்களுக்கு செல்லும் நபர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனைகளின் போது 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார்.
තවදුරටත් බස්නාහිර පළාතෙන් පිටතට ගමන් කරන පුද්ගලයන් 326 දෙනෙක් රැපිඩ් ඇන්ටිජන් පරීක්ෂාවට ලක් කළ අතර 7 දෙනෙක් කොවිඩ් ආසාදිතයින් බවට හඳුනාගෙන තිබෙනවා. மேல் மாகாணத்திலிருந்து வெளி பிரதேசங்களுக்கு செல்லும் நபர்களை இலக்கு வைத்து மீள ஆரம்பிக்கப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய நேற்று முன்தினம் 504 பேர் இவ்வாறு பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுள் 7 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது வெள்ளவத்தையிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு செல்வதற்காக இருந்த பயணிகள் 103 பேருக்கு ஆன்டிஜன் பரிசோதனைகள் செய்யப்பட்டதுடன் அவர்களுள் 2 மாத்திரம் கோவிட்-19 வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் பல்பொருள் அங்காடிகள், மீன் மற்றும் மரக்கறி சந்தைகள், வாராந்த சந்தைகளை இலக்கு வைத்தும் ஆன்டிஜன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்கமைய மேல் மாகாணத்தில் உள்ள வாராந்த சந்தையொன்றில் 184 பேருக்கு ஆன்டிஜன் பரிசோதனை செய்யப்பட்டதுடன் அவர்களுள் ஒருவருக்கும் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை. இதேவேளை பாடசாலை மாணவர்களை அழைத்துச் செல்லும் பஸ் சாரதிகள், சாரதி உதவியாளர்கள் உள்ளிட்ட 36 பேருக்கு ஆன்டிஜன் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் அவர்களில் எவருக்கும் வைரஸ் தொற்று ஏற்படவில்லை. எனினும் மேல் மாகாணத்திற்குள் இதுபோன்ற எழுமாறான ஆன்டிஜன் பரிசோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். මුළු සංඛ්‍යාව 2514ක් පමණ වෙනවා බස්නාහිර පළාතෙන් පිටත ප්‍රදේශවලින්. එමෙන්ම තවදුරටත් විශේෂ මෙහෙයුම අද දිනේදී ක්‍රියාත්මක වෙනවා. இதேவேளை காத்தாங்குடி போலீஸ் பிரதேசத்தில் தற்போது அமுலில் இருக்கும் தனிமைப்படுத்தல் சட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதி நீடிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ லதாகரன் தெரிவித்துள்ளார். கடந்த 31ஆம் தேதி அமுலுக்கு வந்த தனிமைப்படுத்தல் சட்டம் இன்று நிறைவடையவிருந்தது. எனினும் எதிர்வரும் 18ஆம் தேதியே குறித்த தனிமைப்படுத்தல் சட்டம் நீக்கம் தொடர்பாக முடிவு செய்யப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் போதிய அளவு சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்ற போதிலும் அதனை தடுத்து நிறுத்தாததன் ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கான திகதியை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. போதுமான உளவு தகவல்கள் இருந்தும் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோர் தவறியதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறிய 12 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலில் தனது 2 பிள்ளைகளை இழந்த தந்தையான நந்தன ஸ்ரீமான், சுற்றுலாத்துறை வர்த்தகர் ஜனக விதானகே, 2 கத்தோலிக்க மதகுருமா, ஷெங்ரிலா ஹோட்டலில் குண்டு தாக்குதலில் சிக்கிய சட்டத்தரணி மோதித்த ஏக்கநாயக்க உள்ளிட்ட 12 பேர் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் போதிய அளவு சாட்சிகள் கிடைக்கப்பெற்ற போதிலும் அதனை தடுக்க நிறுத்தாததன் ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கான திகதியை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோர்களுக்கு எதிராக குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு இன்று பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, புவனேக அழுவிகார, சிசிரதே ஆப்ரு, பிரியந்த் ஜெயவர்தன, எல்டிபி தெஹிதனிய, முதுரு பெர்னாண்டோ மற்றும் பிரீத்தி பத்மன் சூரசேன ஆகிய 7 பேர் கொண்ட நீதிபதிகள் குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த மனு தொடர்பான விசாரணைகளை மார்ச் மாதம் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் முன்னெடுப்பதாக நீதிபதிகள் குழு தெரிவித்தது. இதேவேளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணை இனிமேல் தொடர மாட்டோம் என கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2010 தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரை வர்த்தக அமைச்சராக செயற்பட்ட போது சதோச நிறுவனத்தின் 153 ஊழியர்களை அவருடைய அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தியதோடு அதனால் அரசாங்கத்துக்கு 4 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு முறையானது சட்டத்திற்கு முரணானது என கடந்த அக்டோபர் மாதம் தீர்ப்பளித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கல்வி போதனா வகுப்பாசிரியர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தொழில்முறை கல்வி போதனா வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் கலந்துரையாடல் ஒன்று இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இச்சந்திப்பில் நாட்டின் முன்னணி கல்வி போதனா வகுப்பு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் கொரோனா பிரச்சினை காரணமாக அவர்களும் அவர்களது மாணவர்களும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக இதன்போது விவாதிக்கப்பட்டது.
පැත්තෙම සාකච්ඡා කළා දිගින් දිගට. ඔහුගේ සතියේ හමුදාපතිතුමා සමග සාකච්ඡා කළා. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் கல்வி போதனா வகுப்புகள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பாக பிரிவு 27-இன் 2-இன் கீழ் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக கருத்தை வெளியிட்டார். அதற்காக ஆசிரியர்கள் அனைவரும் நன்றி தெரிவித்தனர். සමවිධාන බලවේගයේ අනුබද්ධිත අපේ ප්‍රජාතන්ත්‍ර වෘත්තීය දේශන සම්මුතිය වශයෙන් ස්තුතිය පිරිනමන කැමැති. மேலும் மேலதிக கல்வி வகுப்புகள் மீண்டும் தொடங்குவது தொடர்பான சிக்கலான சூழ்ச்சியை ஆசிரியர்கள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்தனர். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் நேரடியாக ராணுவ தளபதி மற்றும் சுகாதார பணிப்பாளர்களை தொடர்பு கொண்டு தற்போதைய நிலைமை குறித்து விசாரித்தார். மேலதிக கல்வி வகுப்புகள் மீண்டும் தொடங்குவது தொடர்பான இன்று அல்லது நாளை சுகாதார வழிமுறைகளுடன் கூடிய அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர்கள் இதன்போது தெரிவித்தனர். සෞඛ්‍ය අමාත්‍ය අධ්‍යක්ෂ ජනරාල්තුමා කියනවා අද හෝ හෙට සම්පූර්ණයෙන්ම මේක ගැන අවසන් තීන්දුව දෙනවා කියලා අනුගමනය කළ යුතු සෞඛ්‍ය ආරක්ෂණ වැඩපිළිවෙල ඉදිරි විදිහට මේ මාසය ඇතුළත මොනට පටන් ගන්න පුළුවන්. தமிழர்களின் தைப்பொங்கல் திருநாளை அடுத்து வரும் பட்டிப்பொங்கல் நாளான இன்று பசுக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் சிறப்பு நிகழ்வுகள் நாடு பூராகவும் நடைபெற்றன. இயற்கையையும் தொழிலையும் மதித்து வழங்கும் தமிழர் திருநாளே பொங்கலாகும். உழவு தொழிலில் உழவனுக்கு உறுதுணையாக இருக்கும் எருதுகளுக்கு பொங்கலிட்டு மரியாதை செய்யும் பட்டிப்பொங்கல் இன்றாகும். இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு கல்லடி திரு செந்தூர் முருகன் ஆலயத்தில் உள்ள மாட்டுப்பட்டியில் இன்று காலை பட்டிப்பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. நாட்டின் பல பாகங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பொழியக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீண்டும் ஆரம்பித்துள்ள மழையினால் கல்குடா தொகுதியில் உள்ள சில வீதிகள், தாழ்நில பிரதேசங்கள், குடியிருப்புகள் என்பன நீரில் மூழ்கியுள்ளன. மேல் மற்றும் சபர்கம்போ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில பகுதிகளிலும் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதே நேரம் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் அதிகரித்த வேகத்தில் வீசும் தற்காலிக காற்று மற்றும் இடிமின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீண்டும் ஆரம்பித்துள்ள மழையினால் கல்குடா தொகுதியில் உள்ள சில வீதிகள், தாழ்நில பிரதேசங்கள், குடியிருப்புகள் என பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக வாழைச்சேனை, ஓட்டமாவடி, கோரளைப்பற்று, மத்திவாகரை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் பெரும்பாலான தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு காணப்படுவதுடன் சில இடங்களில் குடியிருப்புக்குள் நீர் புகுந்துள்ளமையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெள்ளத்தினால் காலியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு பஸ்ஸில் கொண்டு வரப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். කොට්ටාශය වෙත තොරතුරු ලැබුණේ එක්තරා සුකෝභෝගී බස් රථයකින් මද්‍රව්‍ය බෙදා හැරීමක් සිදු කරන බවට එම බස් රථය අද දින උදෑසන ගාල්ලෙන් පිටත් වී තිබෙනවා. මේ පදවාගෙන පැමිණියේ එක් පුද්ගලයෙකු පමණයි. මෙම බස් රථය පරීක්ෂා කිරීමේදී ஐஸ் වර්ගයේ මද්‍රව්‍ය සහිත கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய மேற்படி பரிசோதனையில் 18 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை காலியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு பஸ் ஒன்றை கொஸ்கொட பகுதியில் வைத்து சோதனையிட்ட போதே குறித்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக பஸ்ஸின் சாரதியை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதுடன் கைது செய்யும் பொழுது இந்த பஸ்ஸில் சாரதி மட்டுமே இருந்துள்ளார். பின்னர் குறித்த பஸ்ஸை சோதனையிட்ட பொழுது பஸ்ஸில் 18 பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அதில் ஒவ்வொரு பொதியிலும் ஒவ்வொரு கிலோகிராம் வீதம் ஐஸ் போதைப் பொருள் இருந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் 27 வயதான இளைஞன் என்பதுடன் முதற்கட்ட விசாரணையில் இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்று அங்கு மரணித்ததாக தெரிவிக்கப்படும். பாதாள குழு தலைவரான அங்கோட லொக்கா என அழைக்கப்படும் லசந்த சமீர பெரேராவின் கீழ் பணிபுரியும் நபரான ஹெட்டி என்பவரால் இப்போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள போதைப் பொருளுடன் வேறு ஏதேனும் போதைப் பொருட்கள் உள்ளனவா என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச செய்திகள்.
நழுவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு எழுப்புவதற்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.